கொடுத்தார்களோ தெரியாது. ஆனாலும் இன்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுக்கு தரும் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து அவரது ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வேளையிலே உங்கள் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறதா? அருமையானவர்களே, இன்று உங்கள் கீழ்ப்படிதலும் ஒப்பு கொடுத்தலும் உங்களுடைய ஜீவியத்தில் உள்ள தடைப்பட்ட எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இருந்து 11வது வசனத்தையும் வரையும் வாசித்து பாருங்கள். இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அனனியா சப்ரால் என்ற பெயருடைய தம்பதிகளை நாங்கள் காணுகின்றோம். அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சபையை நேசித்து சபையின் மேய்ப்பனுக்கும் அங்கு சபையின் ஊழியர்களுக்கும் அதாவது அப்போஸ்தலர்களுக்கும் அங்கே மிகவும் கீழ்ப்படிந்து அவர் உற்சாகமாக சபையிலே அவர்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் தெளிவாக வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை தயவு செய்து ஒரு வாசியுங்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீர்களா, சபையிலே உள்ள விசுவாசிகள் அனைவரும் எப்படி இருந்தார்கள்? ஒரே மனம் உடையவர்களாயிருந்தார்கள். அடுத்தது, தங்களுக்கு சொந்தமான எதையும் தங்களுடைய சொந்தம் என்று சொல்லி அவர்கள் உரிமை பாராட்டாதபடி அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் மன ஒற்றுமையோடு ஒரு மனமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சகலதும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. இது என்னுடையது, அது உன்னுடையது என்று அல்ல. பாருங்கள், எவ்வளவு ஒரு நேசித்து சபையை நேசித்து தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த விசுவாசிகள் என்பதை நீங்கள் பாருங்கள். இப்பொழுது சபையார் அனைவருமே பாருங்கள் ஒரே குடும்பமாய் காணப்படுகிறார்கள். ஒரே குடும்பம், எந்த வேற்றுமையும் இல்லை. அவர்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிவுகளோ எந்த ஒரு மறைவுகளோ இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் குடும்பம். அங்கே தேவனுடைய ஊழியர்களுக்கு அவர்கள் எல்லாரும் அவர்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இருக்கிறதை நாங்கள் இந்த வேதத்தின் அதிகாரத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதனால் கர்த்தரும் என்ன செய்கிறார்? அவர்கள் மத்தியிலே பலமாய் கிரியை செய்கிறார். சங்கீதம் 132 நாங்கள் சங்கீதம் 133 அங்கே எழுதப்பட்டிருக்கிறதின் படி அருமையானவர்களே, சபையோருடைய அந்த ஒரு மனம், அங்கே சுயநலமற்ற ஒரு ஐக்கியம் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அங்கே கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்தில் இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறதா? அல்லது ஆசீர்வாத குறைவுகள் இன்றைக்கு காணப்படுகிறதா? எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீரோடும் கவலைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ முறைப்பாடுகள் நமக்கு வரும். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ணீரோடும் கவலைகளோடும் இருப்பதுதான் கர்த்தருக்கு விருப்பமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நமக்குள் சமாதானம் குலைந்து போகிறது? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடனான நம்முடைய உறவுகள் சரியாக இருக்கிறதா என்பதை நாம் இன்றைய நாளிலே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பகுதியிலே, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நம்முடைய கர்த்தருடனான வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பகுதியிலே அவருக்கு கீழ்ப்படியாத நிலை ஏதும் காணப்படுகிறதா? ஆராய்ந்து பார்ப்போம்.
இன்னுமாக கர்த்தரிடத்திலே ஏதாவது பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏதாவது உண்டா? ஆராய்ந்து பார்ப்போம். தயவு செய்து நீதிமொழிகள் 20:25 தயவு செய்து வாசியுங்க. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பும் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும், அதாவது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வெறுப்பதும், பரிசுத்த பாதையிலே நடப்பதை நாம் விரும்பாமலும், அடுத்தது நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பொருத்தனை செய்த பின்பு அதை நிறைவேற்ற யோசிப்பதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கிறது. கண்ணி என்றா பாருங்க, பறவைகளுக்கு கண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் அதுக்குள்ள சிறப்பட்டுட்டார், அவர் தப்ப முடியாது. பின்னாகவே மனுஷனுக்கு அது கண்ணியாயிருக்கிறது என்றால் மனுஷன் அந்த அபாயத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ளுகிறான். பிரசங்கி 5:4 தயவு செய்து வாசிங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். பின் ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினார். பாருங்கள், அன்று சாமுவேலை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த ஆசீர்வாதமான குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக அந்நாள் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது பொருத்தனை பண்ணினாள். ஆகவே தேவன் அதை கொடுத்த பொழுது அந்த பொருத்தனை அவள் நிறைவேற்றினாள். அப்பொழுது ஆசீர்வாதமான ஒரு தேவ மனுஷனை நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு பாக்கியத்தை நாம் அனைவருமே பெற்றுக்கொண்டோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, ஏனென்றால் அவர் மூடரில் பிரியமாயிருக்கிறார். பின் ஆகவே நாம் தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணி அதை செலுத்த தாமதித்துக் கொண்டிருந்தால் தேவனுடைய பார்வையிலே நாம் மூடராக காணப்படுகின்றோம். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தருகிறார், நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று சொல்லுகின்றார். பின் ஆகவே நாம் தேவனுடைய பார்வையிலே மூடராக இருப்போமாயின் அவருக்கு நாம் அவருக்கு பிரியமானதை ஒரு பிரியமாயிருக்க முடியாத அருமையானவர்களே, அவருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அருமையானவர்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசித்து அதன் மூலம் கர்த்தர் பேசுவதை கேளாமல் நாங்கள் வாழ்ந்து வருகிறோமா? ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். அதன் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து அதற்கு கீழ்ப்படியாமலோ அல்லது கேளாமலோ வாழ்ந்து வருகிறோமா? ஆராய்ந்து பாருங்க. நீதிமொழிகளிலே 28வது அதிகாரம் 9வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆம் அருமையானவர்களே, நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு பல தடவைகள் புத்தி சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் வாசியுங்க. ஒரு அதிகாரத்தை வாசியுங்க. அப்படி தொடர்ந்து வாசியுங்க. அங்கும் இங்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க கூடாது. தொடர்ந்து நாம் ஒழுங்காய் வாசித்து கொண்டு போக வேண்டும். அந்த வாசித்து கொண்டு போகும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிறார். பின் ஆகவே நாம் அது தேவன் பேசுகிறார். நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசுகிறார். பின்ன வேதத்தை கேளாதபடி, தேவன் என்னோடு பேசுவதை கேளாதபடி என்னுடைய செவியை விலக்குவேனாயின் நம்முடைய ஜெபமும் தேவனுக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே
இவ்விதமான குறைபாடுகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே இன்னும் கர்த்தரிடத்திலே இன்றைக்கும் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் ஏதாவது உண்டா? நாம் அறிக்கை செய்யாத பாவங்களும் இன்னுமாய் நாம் அவரிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிடாத பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். ஏனெனில் இந்த நிலைமை நம்முடைய ஜீவியத்தை ஆழமாக பாதிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை ஆழமாக பாதிக்கும். கர்த்தரோடு இருக்கிற உறவை ஆழமாக பாதிக்கும். ஆராய்ந்து பார்ப்போம். இது உங்களுக்கு ஒரு சிறிய வழிநடத்தல் மாத்திரம்தான். இன்னுமாக தேவனுடைய ஆலோசனைகளையும் உங்களை நடத்துகிறவர்களுடைய ஆலோசனைகளையும் கூட வழிநடத்தல்களையும் தள்ளிவிட்ட சந்தர்ப்பங்கள் ஏதாவது உண்டா? ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பாருங்கள் அருமையானவர்களே. கர்த்தர் நம்மேல் தமது அதாவது என்னுடைய பிள்ளை என்மேல் நம்பிக்கையாயிருப்பான், என்னை விசுவசித்து நடப்பான் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் அல்லவா? பின் ஆகவே நாம் கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வையாமல், அவரை விசுவசியாமல் மனுஷர் மேலும், நம்முடைய சுயபலத்தின் மேலும், நம்முடைய பணத்தின் மேலும் அல்லது நம்முடைய படிப்பின் மேலும் நாம் நம்பிக்கை வைத்து வாழுகிறோமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். எரேமியாவிலே 17ஆம் அதிகாரத்திலே 5ஐயும் 6ஐயும் தயவு செய்து வாசியுங்க. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீர்கள் அருமையானவர்களே? பின்ன நாம் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்தும், நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்தும், நம்முடைய பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்தும், நம்முடைய படிப்பு ஞானம் அறிவிலே நம்பிக்கை வைத்தும் நாம் நடக்க வெளிக்கிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கர்த்தரை விட்டு விலகி விடுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார். பின் ஆகவே அப்படிப்பட்டவனுடைய இருதயத்தையும் அருமையானவர்களே, அது கர்த்தரை விட்டு விலகிய இருதயமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இருதயமுடைய மனுஷன் சாபத்தை தன்மேல் வருவித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி தன்மேல் வருவித்துக் கொள்ளுகிறான், தனக்கு தானே வருவித்துக் கொள்ளுகிறான் என்று கர்த்தர் வேதனையோடு சொல்லுகின்றார். அவருடைய வாழ்க்கை ஒரு வறட்சி நிலையை நாடிக்கொண்டே இருக்கும், வறட்சி நிலைக்கு போய்கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை அங்கே அனுபவிக்க அழைக்கப்பட்ட நாம், அருமையானவர்களே, சாபத்தை கையிலே எடுத்துக்கொண்டு போவது, அதை கையிலே எடுத்துக்கொண்டு நாம் வேதனைப்படுவதை குறித்து கர்த்தர் நம் மீது வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார். ஆகவே இதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இவ்விதமான குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா? ஆகவே அவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வீட்டார் அனைவரையுமே அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். நாமோ எனக்கு வேண்டாம், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், எனக்கு சாபந்தான் வேண்டும் என்றால் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அறிந்தோ அறியாமலோ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், எங்கு இருக்கிறவளாயிருக்கலாம், எந்த தேசத்தில் இருக்கிறவளாயிருக்கலாம், இப்பொழுதே உங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பினால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம்.